பிரதமர் மோடியின் தோற்றம்தான் பெரியதை தவிர சரக்கு ஏதுமில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஓபிசி மாநாட்டில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி, பிற்படுத்தப்பட்டோர் பிரச்சினை நிரூபித்து நெருப்பாக உள்ளது, நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும் என்று கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் பிரச்சனையை அறிந்திருந்தால் காங்கிரஸ் ஆட்சியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருப்போம் என்றும், பிற்படுத்தப்பட்டோரின் வரலாறை தான் படிக்காமல் போனதற்கு வருந்துவதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் போனது காங்கிரசின் தவறுதான் என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி, தெலங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் ஒரு சுனாமியை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். நாட்டு மக்கள் தொகையில் 90% பேர் பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடிகள், சிறுபான்மை மக்கள் என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி, ஆனால் பட்டியலின மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கில்லை என்றார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, மோடியின் தோற்றம்தான் பெரியதே தவிர சரக்கு ஏதுமில்லை என்று கூறினார். மோடி பெரிய விஷயமே இல்லை, அவரிடம் பெரிய சக்தி எதுவும் இல்லை என்றும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்தார்.